எல்லா மதங்களிலும் போலி சாமியார்கள் உண்டு. பல வேலைகள் இருக்கும்போது நீங்கள் எதற்காக ஒரு பூசாரியாக உங்களுடைய பயணத்தை துவங்கினீர்கள்? பொதுவாகவே கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு தவறான கருத்து சமுதாயத்தில் உள்ளது. சாமியார் என்கிற பெயரில் இருந்தாலும் சாமி யார் என்கிற கேள்வியோடையே கிறிஸ்தவர்கள் அன்பு என்கிற பெயரில் மதம் மாற்றுகிறார்கள். இயேசுதான் சாமி என்பதை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? ஒருவேளை அன்பினாலும் மிரட்டலினாலும் தான் நீங்கள் மதம் மாற்றப்பட்டீர்களா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கிங்டம் நெட்வொர்க் மற்றும் டிசிஎன் மீடியா சார்பாக உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நபரை நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். சென்னையை சேர்ந்த போதகர் ரவி பால் என்பவர் பிரபலமான ஒரு இந்து பூசாரியாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். அவரிடத்தில் கேட்பதற்கு காரசாரமான கேள்விகள் ஏராளம் உள்ளது. நேரடியாக நாம் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கிறேங்க. இந்து மத பூசாரி என்று உங்களது விளம்பரங்களில் நாங்கள் பார்க்க முடிகிறது. உண்மையாகவே நீங்கள் இந்து மத பூசாரி தானா? சித்தருக்கு சீடனாக இருந்து அவரால் கட்டப்பட்ட ஒரு கோயிலில் வேப்பிலை அடித்து மந்திரித்து ஜனங்களுக்கு நடத்தி வந்தேன். அப்பொழுது தான் அதன் பிறகு ஏற்பட்ட மாற்றம் தான் இது. எல்லா மதங்களிலும் போலி சாமியார்கள் உண்டு. இந்து மத பூசாரி போல பின்னணியில் யாரோ ஒருவர் உங்களை இயக்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி அது போல கிடையாதுங்க. அப்படியானால் உங்களுடைய குடும்ப பின்னணியம், குடும்ப சூழ்நிலை, நீங்கள் வளர்ந்த விதம், உங்களுடைய பாரம்பரியம் இவைகளை குறித்து சிறிய தொகுப்பை நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். சென்னையில் கிட்டத்தட்ட எங்கள் குடும்பத்தார் 80-90 வருஷமாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். தாத்தா காலத்துலேருந்து இருக்கிறாங்க. தாத்தாவுக்கு 10 பிள்ளைகள். அதில் முதல் மகன் எங்கள் அப்பா பேர் மன்னார். எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு எங்கள் அம்மா சரோஜா அம்மையார், அவர்களுக்கு 7 பிள்ளைகள். அதில் நான் முதல் மகன், என் பேர் ரவி. படிச்சுட்டு வாலிபனாக இருந்த பொழுது இறை நம்பிக்கை அன்றைக்கே எனக்கு உண்டு. அப்போ நான் திருப்பதிக்கெல்லாம் போகிறது உண்டு குடும்பத்தோட கடா வெட்டி கும்பிட்றது, அந்த மாட்டு வண்டியில் கடாயை கூட்டிகிட்டு போகிறது, பெரிய பாளையம் போயிட்டு பொங்கல் வச்சு கடாய் வெட்டி அப்படின்னு செஞ்சுட்டு வர்றது உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பக்தியாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டது. ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்காமல், நல்ல வேலை கிடைக்காம, அப்படி நான் என் வாழ்க்கையில் இருந்த பொழுது ஜாதகத்தில் ஒரு கோளாறு இருந்ததாக எங்கள் ஜோசியர், குடும்பத்துக்கு ஜோசியம் சொல்லுவார். கடும்பாடி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கேயே ஒருத்தர் இருப்பாருங்க. அவர் ஜாதகத்தை, எங்கள் அப்பா அந்த ஜாதகத்தை கொடுக்க சொன்னார். அவர் ஜாதகத்தை எல்லாம் ரெடி பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கட்டமாக போட்டு பார்த்துட்டு கடைசியில், தம்பி உங்களுக்கு குருவுடைய பலன் இல்லை, சனியுடைய பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யும் லைஃப்பில். அப்போ நல்ல வேலையும் கிடைக்காது உங்களுக்கு, லைஃப்பில் நீங்கள் நல்லா இருக்கிறது மிகவும் கடினம்னு சொன்னார். அதுக்கு நான் என்ன சாமி பண்ணுறதுன்னு கேட்டால், நீங்கள் நவகிரகத்தெல்லாம் சுற்றி வரணும், சனீஸ்வரன் கோயிலை சுற்றி வரணும். அப்படி சுற்றி வரும்பொழுது உனக்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதே போல் செஞ்சுட்டு வந்தாங்க. நான் செஞ்சுட்டு வந்த பொழுது அப்படியும் செஞ்சு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை. கிடைக்காம இந்த பட்சத்தில் தான் அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஞானதாசன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பக்தியாக இருப்பாருங்க. அவங்க கூட சேர்ந்துருக்கும் பொழுது அந்த நாட்களில் 84 அந்த 1984 அந்த சீசனில் ஒரு சித்தர் ஒருத்தர், கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு சித்தர், அந்த ஞானகுரு சித்தர் அந்த கரூரார் வழியில் அவர் ஒரு இன்றைக்கும் காரனோடையில் ஒரு ஸ்தாபித்து அவங்க நடத்திட்டு வராங்க. அப்போ எனக்கு அவர் பழக்கமாகி, செம்பியம் இடத்துல பழக்கமாகி, அவருக்கு எனக்கு சில பூஜை வழியெல்லாம் கற்றுக் கொடுத்து சில வார்த்தைகளை சொல்லி மந்திரித்து அவங்களுக்கு வீட்டு வாசல் ஒரு யாக குண்டம் ஒன்று வச்சு சின்ன கோயில் மாதிரி கட்டி அப்போது அப்படி நடத்தி வந்துட்டு இருந்தேங்க வெள்ளி ஞாயிறு தினங்கள். ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்கள் சொல்லும்போது நிறைய அனுபவங்களை ஷேர் பண்ணுறீங்க. ஆனால் மிகவும் காலம் கடந்த தகவல் இது. அப்படியானால் இதை நம்புவதற்கு ஆதாரம் ஏதேனும் உள்ளதா? நிச்சயமாக இருக்குதுங்க. அந்த நாட்களில் நான் இருந்த பொழுது ஒரு
புகைப்படம் ஒன்று எடுக்கப்பட்டது. இது உண்மையாவே நீங்க தான் அப்படிங்கிறத உண்மையாவே நான் எப்படி நம்புவது? நீங்கள் நம்ப வேண்டும் என்றால் அந்த நாட்கள் எடுத்த புகைப்படம் என்னிடத்தில் இருக்கிறது. இருக்கிறது. திருமணமான போட்டோ இருக்கிறது. ஓகே. கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கடந்து விட்ட பிறகு உடலும் பருமனாகிவிட்டது, வளர்ச்சி அடைந்து விட்டேன். பல வேலைகள் இருக்கும்போது நீங்கள் எதற்காக ஒரு பூசாரியாக உங்களுடைய பயணத்தை துவங்கினீர்கள்? அன்றைக்கு எனக்கு தெரியாது. பொதுவாக சாமி கும்பிடுறது வழக்கம். பொதுவாகவே ஒரு சின்ன சிக்கல்னாலே சாமிக்கிட்ட போயிடுவான்னு சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் எங்கள் இப்போ ஏரியாவில் இருக்கும். சுற்றி கொட்டாய் வீடுகள் இருக்கும். ஒரு ஸ்லம் போல தான் அந்த ஏரியா. ஜாஃபர்கான்பேட்டைன்னா அப்படியே தான் இருக்கும். எதுனாலும் சாமிக்கிட்ட போகலாம், இல்லை மந்திரவாதிக்கிட்ட போவாங்க, இல்லை குறி சொல்கிறவர்கிட்ட போய் கேட்டு வருவாங்க. இது எங்களுடைய பழக்கம். ஓகே. உங்களை இந்து பூசாரியாக கொண்டு வந்தது உங்களுடைய பெற்றோரா, அல்லது உங்களை சார்ந்தவர்களா, அல்லது இயற்கையாகவே அமைந்த சூழலா? எங்கள் அப்பா அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது. ஓகே. பூசாரியாக போகிறதுலாம். நான் போய் அந்த சாமியார் கூட சேர்ந்ததுக்கே அவங்க வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. நீ சின்ன வயசில் போய் சாமியார் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி சிகப்பு துணியெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த கும்பலோடு சேர்ந்து நீ சுற்றிக்கிட்டு இருக்கிற, பூஜை நடத்துகிறேன்னு அவங்க சத்தம் போட்டு தான் இருப்பாங்க. ஓகே. ஒரு இளம் வாலிபனாக உலகத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு வயதில் ஒரு சிவப்பு காவி துண்டை கட்டி கொண்டு பட்டை அடித்து கொண்டு இப்படி இது போன்ற ஒரு தோற்றத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பதை நீங்கள் ரசித்தீர்களா, விரும்பினீர்களா? விரும்பிதான் இந்த பணியை செய்தீர்களா? உலகத்தை அனுபவிக்கன்னு சொல்கிறது பல விதத்தில் வாலிபர்கள் அனுபவிக்கிறார்கள். தீய வழிகளில் அனுபவிக்கிறாங்க, லாகிரி வஸ்துகள் பழக்கம் எல்லாம் அனுப்பிக்கிறாங்க. அந்த நாட்கள் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள் நிறைய கிடையாதுங்க. இல்லைன்னா நான் கெட்டு போயிருக்கேன். அந்த நேரத்தில் இருந்த சில பக்திமான்கள் அந்த வயசானவங்களாம் இருக்க போய் தான் அந்த சாமியார் எனக்கு காட்டினாங்க. என்னுடைய கேள்வி அதுதான். எதற்காக ஒரு இறை பக்தியின் மேல் அந்த வாலிப வயதில் உங்களுடைய நாட்டம் திரும்பியது? நீங்கள் ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்துருக்கலாம், ஏதோ கொத்தனார் வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் ஒரு இறை பக்தி கொண்டு நீங்கள் ஒரு பூசாரியாக அமர்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எதற்காக அந்த முடிவிற்கு வந்தீர்கள்? நீங்கள் தள்ளப்பட்டீர்களா, கொண்டு வரப்பட்டீர்களா? என்னை யாரும் தள்ளி விடலைங்க. ஓகே. நானாக விரும்பி அவங்க வழிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் அந்த பக்தி வழியில் நான் போயிட்டேங்க. நான் ஒரு கடைக்கு நாங்கள் போயிருக்கலாம், வேலைக்கு போயிருக்கலாம். ஏன்னா சில வேலைகள் செஞ்சேன். கேகே நகரில் அம்மன் கோயில்னு ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேங்க நான். ஆனால் அந்த லெட்டரில் இருக்கிற இடி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் ட்ரை பண்ணேன். அன்றைக்கி இருந்த ஏபிஎம்ஜி நாராயணசாமி இவங்கெல்லாம் போய் பார்த்தேன். யாரும் ரெக்கமெண்ட் பண்ணலைங்க. காரணம் என் ஜாதகத்தில் சனி இருக்குது. அந்த சனி போய் என்ன செய்யணும்னா, அந்த நாராயணசாமியாக இருந்தாலும் கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி போலீஸில் செலெக்ஷன் கமிஷனர் ஸ்ரீபால்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அந்த நேரத்தில் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் போலீஸில் செலெக்ஷன் ஆகி மெடிக்கல் ஃபிட் ஆகி டெஸ்ட்லாம் ஓகேவாகி வெள்ளூருக்கு அனுப்பணும். ஆனால் கடைசியில் அது எனக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அந்த நாட்களில். இது இன்றைக்கு இருக்கிற சில வயது முதிர்ந்த போலீஸார் கேட்டால் கரெக்ட் உண்மைதான் சொல்கிறாங்க. அதன் பிறகு கொஞ்சம் நாட்கள் பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஹோம்கார்டு ஒர்க் அந்த ஒர்க்கை செஞ்சிட்டு இருந்தாங்க. போலீஸாரோட போகிறது, அந்த எஸ்ஏன்னு ஒரு ஒர்க் இருந்தது, அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்படி இருக்கிறப்ப எது போனாலும் விருத்தி அடைய மாட்டேங்குது. என் ஜாதக கோளாறு அப்படி, என் மேலே இருந்த ஒரு சனியுடைய கோளாறு, ஒரு சாபக்கட்டு அது. அதனால தான் எனக்கு எதுவும் செட் ஆகலை. கடைசி இந்த லைனில் போயிருக்கிறப்ப அவருக்கு சிஷ்யனாக இருந்து பூஜைகள் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதில் வருமானம் ஒன்றும் பெருசு ஒன்றும் கிடையாதுங்க. அதில் வர்ற காசு, உண்டியில் போடுற காசு, சாமந்தி பூ நிறைய வாங்குவோங்க, பூங்கற்பூரம் வாங்குவேன், மஞ்சள், குங்குமம், விபூதி, அது நைவேந்திய பொருட்கள் தான் வாங்குவேன். என்னுடைய பாக்கெட்டில் நான் போட்டதே கிடையாதுங்க. அப்படியானால் உங்களுக்கு வருமானம்? எனக்கு வருமானம் எங்கள் அப்பா அம்மா அந்த நாட்களில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா கிட்ட எங்கள் அப்பா அந்த செங்கல் பிஸ்னஸ் நடத்தினால அவர்கிட்ட ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சாப்பாடு எங்கள் அப்பா அம்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு நல்ல வேலை கிடைக்கணும், அவருக்கு பையன் நல்லா இருக்கணும்னு தான் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு விருப்பம். ஓகே. எல்லா துறைகளிலும் ஒரு புகழின் உச்சி என்று ஒன்று உள்ளது. இந்த ஆன்மீக துறையில் ஒரு இந்து மத பூசாரி என்கிற நிலையில் உங்களுடைய புகழின் உச்சி எப்படி இருந்தது? அந்த உச்சத்தை குறித்து சில விவரங்கள். புகழின் உச்சின்னு பார்க்குறதுக்கு இல்லைங்க, அது அவங்க கூட சேர்ந்துருக்கும் போதே எனக்கு குழப்பம் இருக்க தான் செஞ்சது. என்ன இவ்வளோ சாமிங்களை கும்பிட்டோம், கடைசியில் இப்படி பூசாரியாக இருந்து வேப்பல் அடிக்கிறேன். உண்மையிலே ஒரு கடவுள் இருக்கிறாரா, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு தான் எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு
ரொம்ப நேரம் அந்த பூஜையில் இருக்கிறப்ப நிஷ்டையில் இருந்து ராஜயோகம் சொல்லுவாங்க, அப்படி இருந்துட்டு நல்ல நிஷ்டையில் இருந்துட்டு கடவுளே நான் வானத்தை நோக்கி பார்ப்பேன், வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு வெளிச்சம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தியானம் பண்ணிட்டு நான் கண்களை மூடிட்டு அப்புறம் திறந்து வானத்தை நோக்கி பார்க்குறப்போ ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. ஒரு ஆன்மீகவாதியாக ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொண்ட நீங்கள் பல பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லி பல பக்தர்களுக்கு ஆசி கூறி அவர்கள் சார்பாக பூஜைகளை நடத்தி அவர்களுக்கு நல் வார்த்தைகளை சொல்லி அனுப்பும் நீங்கள் ஒரு குழப்பத்திலேயே இருந்ததாக சொல்லுகிறீர்கள். உண்மையாகவே குழப்பம் இருந்ததா? குழப்பம்தான் இருந்தது. ஓகே, இந்த நிலையில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? வானத்தை பார்த்தபோது ஒரு வெளிச்சம் வந்ததாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். இது எல்லா மதத்தவர்களும் அவ்வப்போது பலர் சொல்லுகிற வார்த்தைகள் தான் இது. பொதுவாக நானும் வானத்தை பார்த்தால் சூரிய உதயம் இருக்கத்தான் செய்கிறது, எனக்கும் வெளிச்சம் தெரியத்தான் செய்கிறது. அந்த வெளிச்சத்துக்கும் நீங்கள் பார்த்த வெளிச்சத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வெளிச்சத்தை பார்த்த உடனே நான் மாறிவிட்டேன் என்பதை என்னால் ஏற்க முடியவில்லை. உடனே மாறலங்க. ரெண்டாவது வெளிச்சத்தை பார்த்தது பகல்ல பார்க்கலங்க, நைட்ல பார்த்தேங்க. இரவு நேரத்தில் பூஜை நடந்துட்டு இருக்கும், மாலை வேளையில் மந்திரிப்பேன் நான். அப்போ தியானத்துலேருந்து பார்க்குறப்ப அந்த வெளிச்சம் தெரிஞ்சது. ஆனால் உண்மையான கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தான் எனக்கு அது ஒரு நிரூபணமாக இருந்ததை தவிர உள்ளத்தில் அந்த கடவுள்கிட்ட என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் கிடையாது, அதை பற்றி சொல்ல யாரும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் தான் அப்படி இருந்தேன் நான். அந்த மாதிரி இருக்கிற வேளையில் எங்கள் வீட்டில் குடியிருந்த ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் சரசு. பொதுவாக குடுத்தனக்காரங்கிட்ட போய் பேச முடியாது, வாடகை மட்டும்தான் எதிர்பார்க்கணும். எப்போ வாடகை தருவாங்களோ அதை வாங்கி எங்கள் அப்பாக்கிட்ட கொடுத்துருவேன், இல்லை அவரே கலெக்ட் பண்ணிக்குவார். அதன் பிறகு தான் அவங்க எண்ணெய் ஊற்றின பிறகு என்ன விசாரித்தாங்க. அப்போ என்னுடைய நிலைமையெல்லாம் சொல்லும் பொழுது, படிச்சிருக்கிறீங்களா, வேலை கிடைக்கலையா, எந்த வேலை உங்களுக்கு, இதெல்லாம் கேட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எங்கள் கூட ஜெபத்துக்கு ப்ரேயருக்கு வாங்கலேன்னு சொன்னாங்க. ஓ சரிம்மா என்று நான் சொன்னேன். நான் என்ன நல்லா பேசுவேன், எல்லோரோட பேசுவேன். அப்போ நான் ஒரு நாள் கோடம்பாக்கத்தில் சுகுணா ஜோசப்னு ஒரு அம்மா ப்ரேயர் நடத்துகிறாங்க. அப்போ தான் அவங்க பேர் முதல்ல தெரியாது. எல்லா பெண்களும் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் நானும் உட்காந்து கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அவங்க எனக்காக வேண்டுதல் செய்து, பொதுவாக கோயிலுக்கு போனால் என்ன கோத்திரம் என்ன பேர்னு கேட்பாங்க, அந்த பூசாரி ஒரு வேண்டுதல் செய்வார், அதுதான் பழக்கமே தவிர. இங்கே போன பிறகு என்னென்னா நான் உட்காந்து பார்த்துருக்கேன், இந்த தம்பியை ஆசீர்வதியும், இந்த சகோதரனுக்கு ஒரு வேலையை தாரம், உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள், எனக்காக ஜெபித்தார்கள். தமிழில் தான் ஜெபிக்கிறேன், தமிழ் நல்லா நானும் படிச்சிருக்கேங்க 11th வரைக்கும். ஃபெயில் ஆனாலும் எனக்கு அது தமிழ் நல்லா தெரியும். அப்போ எனக்காக வேண்டுதல் செய்கிறது என் அறிவுக்கு அது உணர்ந்தது. அப்போ என் மேலே அவங்களுக்கு என் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டது. ஓகே, ஒரு இந்து பூசாரியாக பிறருக்காக நீங்கள் வழிபாடு செய்யும் முறையும் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் உங்களுக்காக பிறர் செய்த ஜபமும், இந்த இரண்டையும் ஒப்புமைப்படுத்தினால் அதில் இருக்கக்கூடிய வேற்றுமை ஒற்றுமைகளை குறித்து சொல்லுங்களேன். அதில் இருக்கிற ஒரு அன்பு தான் தெரியுது. அது ஒரு சர்ச்சு கிடையாது, வீட்டில் தான் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு அது பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அடுத்த வாரம் கூட்டிகிட்டு போனாங்க, அந்த தாய் கூட்டிகிட்டு போனாங்க, வயது சென்றவள் தான். அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவங்க விசாரிக்கிறது, என்ன செய்கிறீங்க, நல்லா இருப்பீங்க, இயேசு சாமி உங்களை ஆசீர்வாதம், இப்படிலாம் சொல்லுவாங்க. திரும்ப என்னுடைய வேலைகள், நான் என்னுடைய பூசைகளை ஈவினிங்கில் என்னை தேடி சில பேர் வருவாங்க, அவங்களுக்கு மந்திரிக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக நான் இருப்பேன் அந்த நாட்கள். ஓகே, ஆலயத்துக்கு சென்றாலும் நீங்கள் ஒரு பூசாரியாக உங்கள் கடமைகளை செய்து ஆமாங்க, ஏன்னா எங்கள் குரு சொன்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஓகே, இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் முழுவதுமாக இதை விட்ட தருணம் எப்படி இருந்தது? அந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன? மக்கள் உங்களை பார்த்த விதம் எப்படி இருந்தது? அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த பாட்டியம்மா சர்ச்சுக்கு வாங்கலைன்னு சொன்னாங்க. ஓ வரேன் தாயின்னு சொல்லிட்டு நான் போனேன். நான் போய் பின்னாடி உட்காந்துருந்தேன், என்கிட்ட யாரும் பேசலைங்க. ஆனால் நல்லா இருந்தது, அந்த சபையில் உட்கார்றதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், என்ன பேசுகிறாருன்னு தெரியலைங்க, ஏன்னா கடைசி சேரில் உட்காந்துருந்தேன். அவர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார், அவர் பாட்டுக்கு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாருங்க. சைடில் பார்க்குறப்ப சில பேர் தூங்கிட்டு இருந்தாங்க, அதையும் நான் பார்த்தேன், நல்லா ஞாபகம் இருக்கிறது. சில பேர் கண் விழிப்பாக இருக்கிறாங்க. அப்போ வாரத்தில் ஒரு நாள் சண்டே மட்டும் சரி வர்றேன் அம்மான்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாள் போவேன். காலையில் சர்ச்சில் உட்காருவேன், சாயங்காலம் என்னுடைய பூசை பணிகள் நான் செய்ய ஆரம்பிச்சேன். இப்படி சில நாள் ஒரு 3 மாதம் போயிடுச்சுங்க அப்படியே. ஆனால் போயிட்டுருக்கு, அவ்வளோதான். அப்படி அந்த நிலைமையில் இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில்
அந்த செய்தியாளர் தமிழில் ஒரு விக்டர் ஜோசப் ஐயர்னு ஒரு வயது முதிர்ந்த ஒரு போதகர் அங்கி போட்டிருந்தார் அந்த சபையில். சின்ன சபையாக தான் இருந்தது. அவர் பேசுனது, இன்றைக்கு நீ மரித்தாயானால் உன் ஆத்துமா எங்கே போகும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எவன் வீட்டு வாசப்படி வருவான், அவன் வந்து பாசக்கயிறுன்னு ஒன்று தூக்கி போய் எங்கள் பாட்டி சொன்னதுங்க. எருமாட்டு மேலே இருந்துட்டு நம்ம உயிரை பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு பாட்டியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. எல்லாமால்ன்ற ஒரு பாட்டி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கு நீ மரித்தாயானால் உன் ஆத்துமா எங்கே போகும். அப்போ யோசிக்க ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு பின்னாடி விடை அவர் பேசுகிறாரு, பாவம் செய்யாதே, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவன் யாரிடத்துல. அதுக்கு நல்ல கதையெல்லாம் சொன்னாருங்க. பொதுவாகவே கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு தவறான கருத்து சமுதாயத்தில் உள்ளது. கிறிஸ்தவர்கள் அன்பு என்கிற பெயரில் மதம் மாற்றுகிறார்கள், அல்லது மரணம் என்கிற பெயரில் மிரட்டி மதம் மாற்றுகிறார்கள். ஒருவேளை அன்பினாலும் மிரட்டலினாலும் தான் நீங்கள் மதம் மாற்றப்பட்டீர்களா? ஏன்னா நானும் வளர்ந்தவன், எனக்கு ஒரு 25 வயசு இருக்குங்க. அந்த நாட்களில் சிலம்பம்லாம் விளையாடுவேன். அந்த ஏரியாவிலேருந்து இன்றைக்கி மேயராக இருந்த துரைசாமி அவர்கள் எங்கள் தெருவில் தான் இருந்தாங்க. அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து நம்ம கடும்பாடின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. எழில்வேந்தன் எம்ஜிஆர் மன்றம்னு இருந்தது, அதில் நானும் என்னையும் மெம்பராக போட்டிருந்தாங்க. அப்போ சில ஃபங்க்ஷன்லாம் வந்து கோல் சுற்றுவாங்க, அந்த தீப்பந்தம் ஏந்தி சுற்றுறது. நீங்கள் சிலம்பம் மாட்டக்கா? ஆமாம் ஆமாம். அப்போ வந்து ஜேபிஆர்னு ஒரு நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர்களும் வந்து அந்த தலைமை தாங்குவார்கள். அப்போ என்னை மிரட்டுறதுக்கு அங்கே யாரும் மிரட்டுற அளவுக்கு யாரும் இல்லைங்க. அதுவும் கிறிஸ்தவ சர்ச்சில் என்னென்னு மிரட்டி இயேசுவை ஏற்றுக்கொள், நீ மதம் மாறுன்னு மதத்தை பற்றியே பேசலைங்க அவங்க. நானே நொந்து போயிருக்கிறேங்க, ஒரு வேலையும் கிடைக்காம துன்பத்தோடு. அப்போ உங்களுடைய அன்புனால் நான் ஈர்க்கப்பட்டேன். அந்த செய்தி கேட்குறப்ப நான் சாமியாராக இருந்தாலும் இது போல் இருந்தாலும் இயேசுநாதர் தெய்வத்துக்கு முன்னாடி நான் ஒரு பாவின்றதை உணர்ந்தேன். நான் அந்த உணர்வு தான் ஏற்பட்டதை ஒழிய என்னை யாரும் மதம் மாற்றலைங்க, இந்நாள் வரைக்கும் மாற்றலை. சாமியார் என்கிற பெயரில் இருந்தாலும் சாமி யார் என்கிற கேள்வியோடையே இருந்திருக்கிறது. ஓகே, இயேசுதான் உங்களுடைய சாமி என்பதை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு பெருமான்னு சொல்லிட்டு நல்லா அந்த செய்தியில் நான் உணர்ந்த பிறகு அவரிடத்துல தான் அறிக்கை செய்யணும். நம் பாவத்துக்காக மரித்த ஒரு நாங்கள் கும்பிட்ட 33 கோடி தெய்வம், பல தெய்வங்கள், முனீஸ்வரனை கும்பிடுவோம், காட்டேரியை கும்பிடுவோம், இவ்வளோ எங்களுடைய தெய்வங்கள் தான். நான் பச்சையம்மன் கோயிலுக்கு போவோம், முனீஸ்வரன் பெரிய சிலை இருக்குங்க, அதெல்லாம் விழுந்துக்குவோம், பொங்கல் வைப்போம். ஆனால் இருக்கிறப்ப நமக்காக உயிர் கொடுத்த தெய்வம் இயேசுபிரான் என்று நான் அன்றைக்கு அறிந்து கொண்டு அவரிடத்துலாம் பாவத்தை, எல்லா தெய்வத்தை பார்த்தா கையில் சூலம் கத்தி எல்லாம் இருக்குதுங்க. நான் கும்பிட்டது இயேசுநாதர் கையை பார்க்குறப்ப சிலுவை அறையப்பட்டு ஆணியால் அறையப்பட்டு தனித்து தொங்குகிறார். அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க. அப்போ அவரிடத்துல பாவத்தை அறிக்கை செஞ்சாதான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு அந்த செய்தியில் தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் பாவத்தை அறிக்கை செஞ்சேன். நான் ஜெபிக்கவே தெரியாது. ஆண்டவரே என்னை அந்த பாவத்தை மன்னி இதை மன்னின்னு சொல்லும் பொழுது ஒரு நிம்மதியாக இருந்தது. அந்த சம்பவத்தை அந்த பாஸ்டர் செல்லையான்னு இருந்தாருங்க, அவர்கிட்ட போய் சொன்னேன், ஈசி சர்ச் பாஸ்டர் செல்லையா. அதுக்கு பேர் தான் தம்பி தேவ சமாதானம். அந்த வார்த்தை கூட எனக்கு விளக்கம் தெரியாதுங்க. சரி, அப்போ நீங்கள் வந்துட்டு போயிருந்தீங்க, நீங்கள் நல்லா இருங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாருங்க. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கிறப்ப அந்த நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் முழுதுமாக அவர் ஒப்பு கொடுக்கணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொன்னாங்க. அப்போ நான் தொடர்ந்து அந்த பூஜைகள்லாம் நிறுத்த ஆரம்பிச்சிட்டேன். நான் நிறுத்திட்டு எனக்கு எங்கே ஒரு இன்பம் இருந்ததோ, எங்கே ஒரு மன ஆறுதல் மன சமாதானம் இருந்ததோ அங்கே சபைக்கு நாங்கள் போக ஆரம்பித்தேன். அத்தனைக்கு மேலாக பிற்காலத்தில் பைபிள் படிக்கிறப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், நான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது. உன் தாயின் கருவிலை தெரிந்து கொண்டேன். ஏன்னா படைத்தவரே அவர் தானுங்களா, பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தா ஒவ்வொருத்தரும் சாமி என்றார். எங்கள் குருவே அவர் தான் கடவுள்ன்றார். அவர் மனிதனாக தான் இருக்கிறார் அவர், ஆனால் அவர் கடவுள்ன்றார். நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. இந்தந்த வருஷத்தில் இந்தந்த சாமி உண்டாகிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ என்றைக்கும் ஒரே ஒரு கடவுள், வானத்தையும் பூமியும் படைத்து மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கின கடவுள் தான் கடவுள். அந்த சர்ச்சுக்கு போகிறப்ப அறிந்து கொண்டவன். இந்த சத்தியத்தை அறியாதனால்தான் நான் விடுதலையாக்கப்படாமல் கட்டப்பட்டிருந்தேன். நான் சத்தியத்தை அறிந்த பிறகு விடுதலையாக்கப்பட்டேன். ஓகே, இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. இந்தியாவில் ஆர்டிக்கல் 25 படி எவர் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும்
தாங்கள் விரும்பும் மதத்துக்கு மாறிக்கொள்ளும் உரிமை இருக்கிறது. இருக்கிறது. ஆனால் பொதுவாகவே ஒரு குற்றச்சாட்டு பெரும்பாலும் எல்லா இடத்திலும் வைக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் இந்துக்களை குறிவைத்து வேலை செய்கிறார்கள். இதற்கு ஒரு முறையான பதில் தேவை. பணம் கொடுக்கிறார்கள், ஆசை வார்த்தை கொடுக்கிறார்கள். இது போன்ற குற்றச்சாட்டுகள் பெரும்பாலான இடங்களில் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் இந்தியாவில் பல மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் கூட இருக்கிறது. ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை என்ன? கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறாருங்கள அந்த அம்மா, நானாவது 11th படிச்சிருக்கிறேங்க. அந்த அம்மா படிக்கவே தெரியாது, ஆனால் கையில் பைபிள் வச்சுருப்பாங்க, நல்லா அட்டை போட்டு வச்ச பைபிள், பிரித்து கூட படிக்க தெரியாது. அவங்க கூட்டிகிட்டு போனாங்க, நான் சபைக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேனே தவிர சர்ச்சில் கொடுத்த வசனங்கள் வார்த்தைகள் என் இருதயத்தை மாற்றிட்டே தவிர என்னை யாரும் மதம் மாற்றலைங்க. ஒருவேளை அந்த அம்மா மதம் மாற்றுற பாட்டியாக இருந்தால் எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருக்காங்க. அந்த காம்பவுண்ட்லேயே 100 பேர் இருக்கிறாங்க. சித்தப்பா வீட்டில் ஒரு 4 கொடுத்தனம் இருக்காங்க, எங்கள் வீட்டில் ஒரு 10 கொடுத்தனம் இருந்தாங்க, அந்த பக்கம் அத்தை வீடு இருந்தது, பெரிய சித்தப்பா சின்ன சித்தப்பா எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. யாரையும் மாற்றலைங்களே. ரவி எப்படி பாலாக மாறினார்? அதான் அன்னைக்கு அதன் பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது, மும்முரமாக அவரை தேட ஆரம்பித்த பொழுது, அன்னைக்கு பாஸ்டர் பெஞ்சமின் என்ற ஒரு போதகர் இருந்தார், அவர் தலைமை போதகராக இருந்தார். அப்போ என்னை சந்தித்து அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அவர் அந்த கூட்ட முடிவில் ஒரு 5-6 பேர் ஞானசானம் எடுத்தாங்க. அப்போ ஞானசானம் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ அந்த நம்ம சாபங்கள் பாவங்கள் நீ ஜல தீட்சையில் போகுதுன்னு அந்த சத்தியத்தை அறிந்த நான் முழுகி ஞானசானம் பெற்றுக்கொண்டேன். ஞானஸ்தானம் ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் ஒரு மனிதனை ரட்சிக்கிறது என்று நான் துணியவில்லை. வேத வசனங்கள் தான் மனிதனை ரட்சிக்கும். இந்த பைபிள் வசனம் தான் மனிதனை மாற்ற முடியும். ஓகே, பல மதத்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையிலிருந்து, அனுபவத்திலிருந்து, நீங்கள் கற்றுக்கொண்ட வேதத்திலிருந்து ரத்தின சுருக்கமாக உங்கள் கருத்துக்களை முன்வைக்க. கிறிஸ்தவம் மார்க்கம், அந்த மதம் கிடையாதுங்க. யார் வேணாலும் அவரை ஏற்றுக்கொள்ளலாம், அவரை பூசிக்கலாம். அதுதான் அதில் இருக்கிற ஒரு காரியம். இந்த ஆயுசு காலங்கள் அவர் கொடுத்தது. அந்த நாட்களில் பழைய வழியில் நான் இருக்கும் பொழுது என்னோடு இருந்த அந்த ஆட்கள் நண்பர்கள் ஒருவரும் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஜீவனை வைத்திருக்கிறார். எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்த ஆண்டவர் அவருக்கு தனக்கு ஏதோ ஒன்று தேவை என்றது போல மனிதர் கைகளே பணிவிடை கொள்வதில்லை. அவர் கேட்குறதுனா, உன் உள்ளத்தை மகனே, உன் இருதயத்தை, என் உள்ளத்தை தந்துட்டேன், என் உள்ளத்துக்குள்ளே வந்தார். அவர் இந்நாள் வரைக்கும் எனக்கு நல்லவராக இருக்கிறார். நான் போகிற இடத்துல அவருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பேன். அநேக நண்பர்களாவார்கள். சிலர் எதிர்பார்ப்பாங்க, பரவாயில்ல இருந்தால் நண்பன் நினைக்கிறதுங்க. ஆனாலும் கர்த்தர் எல்லாரும் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார். அதுதான் உண்மை. ஆமென். தேங்க்யூ. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னுடைய அரங்குக்கு வந்து உங்கள் மனம் திறந்து பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மிக்க நன்றி. நல்ல நோக்கம் நிறைவேற மனதார வாழ்த்துக்கிறோம். நிச்சயம்.